ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வெறும் 674 ருபீஸ் அப்படின்னு தான் இருந்தது. பட் வேறஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 31,730. யோசிச்சு பாருங்கள், 674லேருந்து 31,730க்கு ஒரு ஸ்டாக் வந்து அப்படி மேலே ஏறி இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம கவனிக்கணுமா வேண்டாம்? இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணி பிரியப்பட்டால் விருப்பம் இருந்தால் வாங்கணுமா வேண்டாமா? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக்கு, டாடா மோட்டார்ஸு, டாடா ஸ்டீல் அந்த மாதிரி போகிறது ஒரு வழக்கம். ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது சில ஸ்டாக் இப்படி மேலே கொண்டு போய் மேஜிக் பண்ணிட்டு இல்லை அந்த மேஜிக்கை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் வழக்கமான ஸ்டாக்கை பார்த்துட்டே இருந்தோம்னா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்குமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 அல்லது 15,000 உபரியாக தேவையில்லாமல் இருக்குது. இதை வச்சுட்டே நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800ஓ, 1000ஓ, 1500ஓ, 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15Kன்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்ததுன்னா இதை வச்சுட்டே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, அஸ் ஐ சே 10 to 15K. ஸோ இந்த அளவுக்கு இதுவே போதுமானது. இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள ஒரு சேஃபஸ்ட் டிசைனு. அதே போல் இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா போட்டுறக்கூடாதுங்கிறது தான் இதில் உள்ள ஒரு கண்டிப்பான இன்னொரு டிசைனும் கூட. அப்புறம் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து அதில் ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது ஸ்கால்பிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸாக பண்ணக்கூடிய ட்ரேடிங்காக இருக்கலாம், அல்லது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது, அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் இன்னமும் தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக பெருசாக வேணும் அப்படின்ட்டு ரீசெண்டாக நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண சூப்பர் ஃபேன்ஸ் விஐபி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்றாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து பெரிய லெவல் கேம் வேணும் அப்படின்ட்டு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்றாங்க. ஸோ இது எல்லாருமே பண்ண முடியும். எதுவும் உங்களுக்கு வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்ல நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுங்க, அல்ல ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணது தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் அப்படி வாங்கி வச்சுக்க வேண்டியதான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அமேசிங்காக போயிட்டுருக்கு. இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் அதை சொன்ன மாதிரி 15,555 பெர் மந்த். ஸோ ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் சொன்ன இல்லையா, ஒரு ஸ்டாக்கு வெறும் 674 ருபீஸில் 2020 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா 34,730க்கு வளர்ந்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ஹிட்டாச்சி எனர்ஜி லிமிடெட். ஏசியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஹிட்டாச்சி எனர்ஜி ஏசி மட்டும் இல்லை, நிறைய பண்ணுறாங்க. ஹிட்டாச்சி எனர்ஜி லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் பற்றி ஏன் பார்க்கணும்? இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் லாங் டேர்ம் ஸ்டாக் மாதிரி தெரியும். மொமெண்டம் லாங் டேர்ம் ஸ்டாக்னா இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது இன்ட்ராடேயில் பிடிஎஸ்டி ஸ்விங் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்டம் காமிக்குது, லாங் டேர்ம் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்டம் காமிக்குது. இந்த டுவெல் ஃபேஸ் அதை காமிக்கிறதுனால இது வந்து மொமெண்டம் லாங் டேர்ம் ஸ்டாக் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஏன் பார்க்கணும்? இதோட இயர் லோ என்னென்னு பார்த்தோம்னா, இதோட இயர் லோ வந்து 16,111 அப்படிங்கிற லெவலில் போய் இப்போ தான் வந்து இயர் ஹை வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் என்ன செய்கிறாங்க, இந்த கம்பெனி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, தே ஆர் டூயிங் எனர்ஜி டிரான்சிஷன் அப்படிங்கிற செக்டாரில் தே ஆர் தி டாப் மோனோபோலியாக இருக்காங்க. வேறு யாரும் பக்கத்தில் நெருங்க விடாமல் இவங்க தான் சஸ்டைன் பண்ணி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய ஆர்டர் புக் தான் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் லெவலில் இந்த ஆர்டர் புக் இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஆர்டர் புக் வந்து 53.5
பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதிகரிக்கவும் செஞ்சுருக்கு. அண்ட் இவங்க ரீசெண்டாக வந்து தே ஹேவ் கம்ப்ளீட்டட் ஃபஸ்ட் ஹெச்விடிசி சிட்டி சென்டர் பிளான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதை பற்றி டெக்னிக்கலாக எனக்கு டீட்டெயில் தெரியாது, அது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய மேசிவ் கேப்பெக்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தா டேட்டா சென்டர் வைக்கிறதுல இவங்களுடைய தயவு தேவைப்படுது. ஸோ டேட்டா சென்டர் தான் இனிமேல் வந்து ஏஐயில் ஒரு சீசன் போயிடுச்சு, அண்ட் செமிகண்டக்டர் ஒரு சீசன் முன்னாடி போயிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட் ட்ரெண்ட் வந்து டேட்டா சென்டர் ஸ்டாக் தான். ஸோ டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு இவங்களுடைய தயவு இல்லாமல் பண்ணவே முடியும், ஏன்னா இவங்க தான் அந்த எனர்ஜி இதில் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் குவார்ட்டர்லி Q4 பார்க்கும்போது 79.7% வந்து ரெவென்யூ ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜம்பிங் 157% ஜம்ப் ஆகிருக்கு. அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தா இட்ஸ் குவைட் அமேசிங், லார்ஜ் கேப்புக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய கேபிட்டல் வந்து 154,000 crore 154,000 crore மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. அண்ட் பி ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட அது 150லேருந்து 157 அந்த ரேஞ்சில் ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பி ரேஷியோ 150 தான் இருக்கே, இது ரொம்ப அதிகம்னு பார்த்தா மார்க்கெட் ப்ரைஸை விட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ ஒன்றும் அதிகம் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபோக்கஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஃபோக்கஸு. இவங்களுடைய ROI பார்த்தோம், ROC 29%, ROE 21.9%. இவ்வளவு மேசிவான க்ரோத் இருக்கக்கூடிய லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் கூடிய ஸ்டாக்கோட ROE கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவ்வளோ ப்ரைஸஸ் போயிருக்கு, இவ்வளோ க்ரோத் காமிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ ஆர்டர் புக் இருக்குங்கிற போது ROC கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம், ROE அதிகமாக இருந்திருக்கலாம். பட் அப்படி இல்லை, ஒருவேளை வந்து இவங்க கரெக்டான வேல்யூவை காமிக்கிறாங்க போல இருக்குது. ரைட், அப்போ என்ன செய்யலாம் இந்த ஸ்டாக்குன்னு பார்த்தா, இந்த ஸ்டாக்கை வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஷேரு அல்லது 2 ஷேர் அப்படிங்கிற மாதிரி வாங்கலாங்கிறது என்ன மாதிரி ஆட்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். உங்களால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ப்ரைஸே வந்து 34,730 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அப்போ என்ன செய்யலாம்னா, இந்த ஸ்டாக் இப்படி போகுது, இதே செக்டார் இதே டொமைனில் லோ ப்ரைஸில் ஸ்டாக் இருக்கான்னு தேடி பார்த்து அதை போய் வாங்குறதுக்கு ஒரு முயற்சியை செய்யலாம். அது ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டாக் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஹை ஸ்டாக்குன்னு போடுங்க. அதை பற்றி டீட்டெயில் நான் கமெண்ட்லேயோ இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை லாங் வீடியோ போட்டு விட்றேன். இப்போ சில விஷயங்கள் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங், சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண சூப்பர் ஃபேன்ஸ் VIP ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் புல் ஸ்ட்ரீட் கசினோ ஆப்ஷன் எப்போதும் போல் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் பேசிகிட்டே இருக்கேன். நான் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணிட்டு இது ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அல்லது நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த மொபைல் ஆப்லேயே நம்ம ஸ்கேல்பிங் 1 நிமிஷம் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், கோடிங் பைத்தான்லாம் போகாமல் ஆல்கோவர்ஸ் யூஸ் பண்ணி ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அந்த வசதியில் இருக்குது. ஸோ உடனே அதை பயன்படுத்திக்கங்க. உடனே KYC கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எத்தனை அக்கௌண்ட் வந்து யூஸ் இதை உங்கள் வீட்டில் உள்ள யாரையாவது யூஸ் பண்ணி இது ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தென் நான் எழுதின ஒரு 53 இபுக் வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த இபுக்கை 50% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் புக்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ உடனே நீங்கள் அந்த 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் அவைல் பண்ணி வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வாங்கி வாட்ஸ்அப்பில் உங்கள் மொபைல்லே வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் கிளாஸஸ் பற்றி சில வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ட்ரேடிங் சைக்காலஜி சரியாக தெரிஞ்சு உங்கள் மைண்டை மாற்றி வச்சு உங்களுடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே சொல்லுவாங்கள்ல சில எனர்ஜி இல்லை, அதெல்லாம் கரெக்டாக மாற்றி வச்சு உங்களை ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கு பேசிக்காக என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஆன்லைன் கிளாஸு. இது ட்ரேடிங் சைக்காலஜி மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஆன்லைனில் 1-to-1 இல்லை வந்து ஒரு குரூப் லெவலோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில் வேணும்னா, அந்த ஃபீஸ் டீட்டெயில் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கிளாஸ்ன்னு அனுப்புங்க. அதே போல் அந்த ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஆப்ஷனில் ஈக்விட்டியில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான கோர்சஸ் வந்து கரஸ்பாண்டன்ட் கோர்ஸாக வருது. கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்னால் இந்த லெசன்ஸ்லாம் 1 by 1 இமெயிலில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா ஹாய் கரஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.